அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான 3ஆம் தவணைக்குரிய சில பரீட்சை வினாக்களைத்தான் பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவதாக நாங்கள் பகுதி 1க்குரிய வினாக்களை முதல்ல பார்ப்போம். முதலாவதாக பகுதி 1 வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினாவை எழுதி கொள்ளுங்க. எழுதி செய்யக்குள்ள கூடுதலாக உங்களுக்கு ஞாபகம் நிற்கும். தெரிந்தவர்கள் நீங்க விடைய போட்டுக்கொண்டு போகலாம். தெரியாதவர்கள் நான் விளங்கப்படுத்த. முதலாவது வினா, குறையுறு மாற்றத்தை குறையுறு மாற்றத்தை காட்டும் விலங்கு. குறையுறு மாற்றத்தை காட்டும் விலங்கு எது? முதலாவது விடை நுளம்பு. இரண்டாவது விடை தவளை. தவளை. மூன்றாவது பழஇ. பழஇ. நான்காவது கரப்பான். கரப்பான். கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சி. இரண்டாவது வினா, மென்சவ்வு மென்சவ்வு அதிர்வின் மூலம் மென்சவ்வு அதிர்வின் மூலம் ஒலி உருவாக்கும் ஒலி உருவாக்கும் கருவி. ஒலி உருவாக்கும் கருவி. முதலாவது விடை தாளம். தாளம். முதலாவது விடை தாளம். இரண்டாவது பறை. பறை. மூன்றாவது சங்கு. மூன்றாவது
சங்கு. நான்காவது வயலின். மூன்றாவது வினா. மூன்றாவது வினா. நுண்ணங்கிகளால் ஏற்படும் மாற்றம் அல்லாதது. நுண்ணங்கிகளால் ஏற்படும் மாற்றம் அல்லாதது. அதாவது உணவில நுண்ணங்கி தொற்றினால் ஏற்படுகின்ற மாற்றம் அல்லாதது. ஒன்று நிறமாற்றம். நிறமாற்றம். இரண்டாவது சுவை மாற்றம். சுவை மாற்றம். மூன்றாவது மனம் மாற்றம். நான்காவது சுவை அதிகமடை. சுவை அதிகரி. நுண்ணங்கி தொற்றுதல் அடைகிறதுனால உணவில ஏற்படுகின்ற மாற்றம் அல்லாது. இப்பொழுது நாங்கள் இதற்குரிய விடைகளை பார்க்கலாம். முதலாவது குறையுறு மாற்றத்தை காட்டும் விலங்கு. குறையுறு மாற்றம் என்றால் அதனுடைய வாழ்க்கை வட்டத்துல ஒரு ஒழுங்கான மாற்றத்தை காட்டாததா இருக்கும். நுழம்புக்கு எங்களுக்கு தெளிவான மாற்றங்களை அவதானிக்க முடியும். முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நுரையுடல் என்று நாங்கள் அதனுடைய மாற்றங்களை தெளிவா பார்க்க முடியும். அப்ப எது இந்த குறையுறு மாற்றம் என்றா கரப்பான் பூச்சி என்றால் உங்களால சரியாக பார்க்க இயலும். அது ஒரு குறையுறு மாற்றம். நான்காவது தவளைக்கும் நாங்கள் தவளை முட்டையிட்டு அதுக்கு பிறகு அதனுடைய ஒவ்வொரு படிமுறைகளையும் நாங்கள் கீறி பார்த்திருக்கிறோம். அது நுரையுடலி ஆகிற வரை. அதற்கு பொருத்தமான விடை குறையுறு மாற்றம் கரப்பான் பூச்சி. அதே மாதிரி இரண்டாவது மென்சவ்வு அதிர்வின் மூலம் ஒலி உருவாக்கும் கருவி. அப்ப அதிர்வு மூலம் ஒலி உருவாகும். அதுல நாங்கள் 3 விதமான இசைக்கருவிகள் தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அதாவது அதிர்வடைகின்ற தன்மைக்கு ஏற்ப. இதுல மென்சவ்வு அதிர்வது ஒரு வகையாகவும் இழைகள் அதிர்வது இன்னொரு வகையாகும்.
நாங்க ஊதுறதுனால வார வழியில அதிர்வு நடக்கிறதன் மூலம் மூன்று விதமாக வளிநிழல் அதிர்தல், இழைகள் அதிர்தல், வெண்சவ்வு அதிர்தல் என்று பிரிச்சிருக்கிறோம். அதுல வெண்சவ்வுன்றது ஒரு தெரியும் உங்களுக்கு, வேளமெண்டா ரெண்டு சைடும் அதனுடைய தோல் அல்லது வெண்சவ்வு ஒன்று இருக்கும். அத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கருவி பார்த்தீங்கன்னா பறை. பறை வந்து வெண்சவ்வால் ஆக்கப்பட்டிருக்கும். அதுல தட்டும் போது அந்த அதிர்வுக்கு சத்தம் வரும். அப்ப அதற்கு பொருத்தமானதை பறை. அடுத்ததாக நுண்ணங்கிகளினால் ஏற்படுகின்ற மாற்றம். இப்ப இதுல நிறமாற்றம், சுவை மாற்றம், மனமாற்றம் எல்லாமே உணவுக்குத்தான் வரும். அப்ப உணவில நுண்ணங்கிகள் வந்து தொற்றுதல் அடைகிறதுனால ஏற்படக்கூடிய மாற்றம் அல்லாததுன்னா இல்லை. சரியா? அப்ப முதலாவது நிறமாற்றம் ஏற்படும் என்பது சரி. இப்ப உணவு பழுதா போயிருந்தா சில வேளையில அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி இருக்கலாம். அதே மாதிரி சுவை மாற்றம் அடையும். நேற்றைய உணவு இன்னைக்கு சாப்பிடல, நேற்று உடனே சமைத்த மாதிரி அடுத்த நாள் இருக்காது. அது கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கும். அப்ப சுவை டேஸ்ட் வித்தியாசம். அதே மாதிரி மனம், புதிதாக சமைத்த உணவுக்கும் பழைய சோறுக்கும் மனம் தெரியும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே நுண்ணங்கி தொற்றினாலே ஏற்படுகின்ற மாற்றம். நம்ம சுவை அதிகரிக்கும் என்றது நுண்ணங்கி தொற்றினா பிறகு அது பழுதா போன சாப்பாடு. அப்ப அதுல சுவை அதிகரிச்சிருக்குமா? இல்ல. ஆகவே அல்லாதது என்பது சுவை அதிகரித்தல் என்று சொல்லுது. இப்ப இந்த மூன்று வினாக்களுக்கும் விடையளிச்சிருப்பீர்கள். ஆகவே நாங்கள் நான்காவது வினாவை பார்ப்போம். நான்காவது வினா. நான்காவது வினாவை பார்ப்போம். நீரற்ற செப்பு சல்பேட்டின் நீரற்ற செப்பு சல்பேட்டின் நிறம் யாது? நீரற்ற செப்பு சல்பேட்டின் நிறம் யாது? முதலாவது விடை கபிலம். இரண்டாவது விடை நீலம். மூன்றாவது பச்சை. நான்காவது சிவப்பு. ஐந்தாவது வினா. ஐந்தாவது மனித சிறுநீரக தொகுதியில் மனித
சிறுநீரக தொகுதியில் அடங்காத உறுப்பு. சிறுநீரக தொகுதியில அடங்காத உறுப்பு. முதலாவது விடை உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பி. உமிழ்நீர் சுரப்பி. இரண்டாவது சிறுநீர் பை. சிறுநீர் பை. மூன்றாவது சிறுநீர் கேன். நான்காவது சிறுநீரகம். சிறுநீரகம். அதாவது நீரற்ற செப்பு சல்பேட்டின் நிறம் யாது? ஒன்று கபிலம், இரண்டு நீலம், மூன்று பச்சை, நான்கு சிவப்பு. ஐந்தாவது வினாவில மனித சிறுநீரக தொகுதியில் அடங்காத உறுப்பு. உமிழ்நீர் சுரப்பி, சிறுநீர் பை, சிறுநீர் கான், சிறுநீரகம். சரி, நாங்கள் இதுக்குரிய விடைகளை பார்க்கலாம். நான்காவது நீரற்ற செப்பு சல்பேட்டினுடைய நிறம். நீரற்ற என்பதற்கு பதிலா நீரேற்றப்பட்ட போட்டுக்கொள்ளுங்க. ஆன்சர் அதுல நீரேற்றப்பட்டதுக்கு தான் நீர் ஏற்றப்பட்ட நீரோட இருக்கிற சத்து தன்மை. நீரோட இருக்கிற செப்பு சல்வேட்டு நீல நிறம். நீரோட இருக்கிற செப்பு சல்வேட்டின் நிறம் நீலம். நீரற்ற செப்பு சல்வேட்டு என்றால் வெள்ளை நிறம். அப்ப இதுல வெள்ளை நிறம் தரையில என்றபடினால அது நீருள்ள செப்பு சல்வேட்டின் நிறமாக இருக்கும். நீர் அற்ற என்று வந்திருந்தால் அது வெள்ளை நிறமாக இருக்கும் அல்லது நிறமற்றது. அதுல நீர் சேர்ந்தால்தான் அது நீல நிறமாக மாறும்.
சரி. ஐந்தாவது மனித சிறுநீரக தொகுதியில அடங்காத உறுப்பு. அப்ப சிறுநீரக தொகுதி என்பது கழிவகற்றும் தொகுதி. அதுல ஒரு சோடி சிறுநீரகங்கள், ஒரு சோடி சிறுநீர் கேன்கள், சிறுநீர் பை, சிறுநீர் வழி ஆகியன முக்கியமான பகுதிகள். இப்ப இதுல நாங்க சுரப்பி எங்களுக்கு சமிபாட்டு தொகுதியோட சம்பந்தப்பட்டிருந்ததுல அது வராது. உமிழ்நீர் சுரப்பி. ஆகவே இந்த வினாக்களுக்கு விடையளித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் சில வினாக்களை எழுதுவோம். அதற்குரிய விடைகளை நீங்களாகவே எழுதிக் கொள்ள பாருங்கள். சுருக்கமாக விடையளிக்கிறது. முதலாவது வினா. சுருக்கமாக விடையெழுது. முதலாவது பின்வரும் உபகரணங்களின் குறியீட்டை வரைக. ஒன்று மின்கலம், இரண்டு ஆம்பியர் மானி, மூன்று வோல்ட் மானி, நான்கு தடை தடை. பின்வரும் உபகரணங்கள குறியீட்டை வரைக. உங்களுக்கு 4 உபகரணங்களுடைய பெயர் இருக்குது. அதற்கு நேராக நீங்கள் அதனுடைய குறியீட்டை வரை. மின்னியல் உபகரணங்களினுடைய குறியீடுகள் தொடர்பாக நீங்கள் தரம் 6 வகுப்புல இருந்து படிச்சிருக்கிறீங்க. அப்ப 6ல படிச்சிருப்பீங்க, 7ல படிச்சிருக்கிறீங்க, 8ல படிச்சிருப்பீங்க. இவற்றுக்கு குறியீடு நாங்கள் தெரியாதுன்னு சொல்லி. முதலாவது மின்கலம், அதாவது உலர் மின்கலம், பேட்டரியுடைய குறியீடு. இரண்டாவது ஆம்பியர் மானி, தெரியும் உங்களுக்கு, அதனுடைய குறியீடு.
வோல்ட்மானி வோல்டேஜின் அளவு அளக்கிறது, தடை மின்னோட்டத்தின் அளவை குறைக்கிறது. அவற்றினுடைய குறியீடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மின் சுற்று நாங்க அமைக்கும் போது இந்த உபகரணங்களை வச்சு நாங்க உருவாக்குவோம். முதலாவது உலர் மின்கலம். அப்ப மின்கலத்தினுடைய குறியீடு நாங்க கீரைக்குள்ள ஒரு 2 கோடுகள் வரைவோம். அதுல ஒன்று பெரிய கோடு, ஒன்று சிறிய கோடாக இருக்கும். ஒரு கம்பி, ஒரு பெரிய கோடு, ஒரு சிறிய கோடு. ஒரு உலர் மின்கலத்தின் குறியீடு. இரண்டாவது அம்பியர் மானி. ஒரு கோடு வட்டத்தில அம்பியர் மானி. மூன்றாவது வோல்ட்மானி. அதே போல வட்டத்தில வோல்ட்மானி. நான்காவது தடைக்கு ஒரு கோடும் ஒரு கோடு தடை, அல்லது ஒரு பெட்டி கோடு. இரண்டும் தடைக்குரிய குறியீடு. இப்ப இந்த குறியீடுகளை நீங்கள் வரைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். இரண்டாவது வினா. இரண்டாவது நுண்ணங்கிகளால் ஏற்படும் நுண்ணங்கிகளால் ஏற்படும் பாதிப்பு பாதிப்பு கொண்டு தருக. நுண்ணங்கிகளால ஏற்படக்கூடிய பாதிப்பு. மூன்றாவது மூலகங்கள் இரண்டும்
சேர்வைகள் இரண்டும் தருக. மூலகங்கள் ரெண்டும் சேர்வைகள் ரெண்டும் தருக. நான்காவது வினா, தகனத்திற்கு தகனத்திற்கு தகனமடைகிறதுக்கு அவசியமான காரணிகள் அவை. அவசியமான காரணிகள் அவை. தகனத்திற்கு அவசியமான காரணிகள் எவை? ஐந்தாவதுக்கு மெக்னீசியம் பிளஸ் கேறு அம்புக்குறி போட்டு மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஆக்சைடு இடைவெளியை நிரப்பு. ஐந்தாவதுக்கு அந்த சமன்பாட்டினுடைய இடைவெளியை நிரப்பு. சிறிய பிவற்றுக்கு பொருத்தமான விடைகளை நீங்க தெரிஞ்சாக்கள் எழுதிக் கொள்ளுங்க. நுண்ணங்கிகளால ஏற்படுகின்ற பாதிப்பு, அது விலங்குகளுக்காக இருந்தாலும் சரி, மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, தாவரங்களுக்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாதிப்பு அல்லது ஒரு தீமை எழுதினாலும் சரி, நுண்ணங்கிகளால் ஏற்படுகின்ற தீமையான விடயம் ஒன்றுதான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயம். மூன்றாவது, மூலகங்கள் மூலகங்கள்ல இரண்டும் சேர்வைகள்ல இரண்டும் சரி. நான்காவது, தகனத்திற்கு அவசியமான காரணிகள். இப்போ ஒரு பொருள் எரிய வேண்டுமாக இருந்தால் அந்த மூன்று நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுல என்னென்ன தகனத்திற்கு தேவை? தகனம் என்றால் எரிவது. ஐந்தாவது, இந்த சமன்பாட்டினுடைய இடைவெளியை ஃபில் பண்ண சொல்லி இருக்குது. இதுல மெக்னீசியம் என்னத்தோட சேர்ந்தால் மெக்னீசியம் ஒட்சைடு கிடைக்கும்.
விடைகளை எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது, நுண்ணங்கிகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு. அது பாதிப்பு இது ஒரு தீமையான விடயமாக இருந்தால் எழுதிக் கொள்ளலாம். மனிதர்கள்ல பல்வேறு விதமான நோய்களை ஏற்படுத்துவது தேமல், தடிமன், காய்ச்சல், வயிற்றுளைவு, வாந்தி பேதி, வைரசுகளால் ஏற்படுகின்ற காய்ச்சல்கள் எது வேணாலும் எழுதலாம். அதே மாதிரி தாவரங்கள்ல நோயை ஏற்படுத்தும், உணவுகளை பழுதடைய செய்யும், பொருளாதார ரீதியில சில சமயம் உம், மரங்கள் மரத்தால செய்யப்பட்டிருக்கிற பொருட்கள்ல பூஞ்சனங்கள் பிடிக்கிறது. அதே மாதிரி தாவரங்கள்ல நோய்களை ஏற்படுத்தும், விலங்குகள்ல நோய்களை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் எழுதி கொள்ளும். மூன்றாவது, மூலகங்கள்ல இரண்டும் சேர்வைகள்ல இரண்டும் எழுதச் சொல்லி இருக்குது. இப்ப நாங்கள் மூலகங்கள் என்று பார்க்க தனியே ஒரு ஒரு பேரால் அழைப்போம். கார்பன் என்பது ஒரு மூலகம். கார்பன். ஒட்சிசன் என்பது ஒரு மூலகம். கார்பன், ஒட்சிசன், அதே போல ஐதரசன், இதெல்லாம் மூலகங்கள். ஐதரசன் சொல்லு. தனித்தனியே ஆங்கில எழுத்துக்கள்ல நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொன்றும் மூலகங்கள், சேர்வைகள் என்று சொல்லிக்கொள்ள இதை நீங்க தமிழ்லையும் எழுதிக் கொள்ளலாம். கார்பன், ஒட்சிசன், ஐதரசன், நைதரசன் தனித்தனியாக இருப்பது மூலகங்கள். சேர்வைகள் என்று சொல்றதுக்குள்ள இந்த மூலகங்கள் தங்களுக்குள்ள சேர்ந்து சேர்வைகளை உருவாக்கும். உதாரணமாக கார்பனும் ஒட்சிசனும் சேரும் போது கார்பனீர் ஒக்சைடு என்கிற ஒரு சேர்வை உருவாகும், CO2. அதே மாதிரி ஐதரசனும் ஒட்சிசனும் சேரும் போது நீர் என்கின்ற ஒரு சேர்வையை உருவாக்கும், H2O. அதே மாதிரி நைதரசன் ஒட்சிசனுடன் சேரும்போது NO2 வாயு உருவாகும், நைதரசன் நீர் ஒட்சைடு. சரியா? அப்ப அது மாதிரி மூலகங்கள் என்று சொல்லிட்டு நாங்க தனித்தனியாக ஒவ்வொரு பேர்ல அழைப்போம். தனித்தனியா எழுதுனா கார்பன், ஒக்சிசன், ஐதரசன், நைதரசன். அதுவே சேர்வைகள் என்று சொல்லிட்டு இத கார்பன், கார்பன் நீர் ஒட்சைடு, இது H2O என்று சொல்றோம், நீரினுடைய வடிவம். நீரின் நீரொரு சேர்வை, கார்பனீர் ஒட்சைடு. அதே மாதிரி நீங்கள் படிச்ச NaCl, சோடியம் குளோரைட் என்று சொல்லுவோம். NaCl என்றா உப்பு, எங்களுடைய கரியுப்பு. அதற்கு இரசாயன பெயர் சோடியம் குளோரைட்டு. அதோட குறியீடு NaCl தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி செப்பு சல்பேட்டு, CuSO4 என்று சொல்லுவோம். செப்பு சல்பேட்டு இது ஒரு சேர்வு. இதுல இருக்கிற மூலகம் என்றால் செப்பு Cu, S என்பது ஒரு மூலகம், O என்பது ஒட்சிசன். S என்றா கந்தகம், O என்றா ஒட்சிசன். அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறபடியா செப்பு சல்பேட்டு என்பது ஒரு சேர்வையாக இருக்கு. அதே மாதிரி நாங்க HCl என்று சொல்லுவோம், ஐதரோ குளோரிக் அமிலம். ஐதரசன் என்பது ஐதரசனானது குளோரினோட சேர்க்கையில HCl என்று சொல்லலாம், அது ஒரு சேர்வை. அப்ப மூலகங்கள் சேர்ந்த பொழுது சேர்வைகளை உருவாக்கும். அதே மாதிரி நான்காவது நாள்ல தகனத்திற்கு அவசியமான காரணம். தகனத்துக்குன்னா எரியறதுக்கு என்னென்ன தேவை? எரியக்கூடிய பொருளாக அது இருக்க வேணும். எரியக்கூடிய ஒரே இருக்க வேண்டிய. அதே மாதிரி எரியக்கூடிய பொருள்
எரிபற்று நிலையை அடையப்படும். எரிபற்று நிலை. எரிபற்று நிலை என்றால் அது அடைகிறதுக்கு தேவையான அந்த வெப்பநிலைக்கு அது வர போதும். எரிபற்று நிலை. அடுத்ததாக ஒட்சிசன் வாயு. ஒட்சிசன் வாயு கிடைக்க வேணும். கிடைச்சாதான் அது எரியும். ஐந்தாவது இந்த இடைவெளி நிரப்புறதுல உங்களுக்கு மெக்னீசியம் தரப்பட்டிருக்கிறது சிறிய இடைவெளி விட்டு. அங்கால அம்புக்குறிக்கு பிறகு வரக்கூடிய விளைவு எழுதியிருக்கு மெக்னீசியம் ஒட்சைட்டு. அப்ப அதுல பாருங்க மெக்னீசியமும் ஒட்சைட்டும் எழுதியிருக்கு. அப்ப இங்க உங்களுக்கு மெக்னீசியம் சேர்ந்திருந்தால் இதுல பிறகு ஒட்சைட் போடக்கூடாது, ஒட்சிசன். ஒட்சிசன் ஒட்சிசன் வாயுவோட சேர்ந்து மக்னீசியம் ஒட்சைட் என்கிறது ஒரு சேர்வை. சேர்வையா எழுதிக்க நாங்கள் மக்னீசியம் ஒட்சைட் என்று சொல்லுவோம். தனிய மூலகமாக இருக்கிற பொழுது அதை ஒட்சிசன் என்று சொல்லுவோம். அப்ப மக்னீசியம் வழியில இருக்கிற ஒட்சிசனோட சேர்க்கையில மக்னீசியம் ஒட்சைட்டை உருவாக்கும். சரி, இப்ப நாங்கள் இன்னைக்கு மூன்றாம் தவணைக்குரிய சில வினாக்களை செய்து பார்த்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கேட்கலாம்.